1500 நாவல்ஸ் கிட்டத்தட்ட அது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் 2000 ஷார்ட் ஸ்டோரிஸ். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே சார் இது. நம்ம வந்து ஒரு என்ன ஜானர் எழுதுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இத்தனை நாளாக ஒரு இலக்கியத்தில் ஒரு எழுத்து மூலயமா இயங்கிட்டு இருக்கிறது வந்து முதல்ல ஒரு எவ்வளோ நிறைவாக சார் உணர்றீங்க இப்போது இந்த டைமில்? இல்லை, இது வந்து எனக்கு 1500 நாவல்கள் 2000 சிறுகதைகள் அப்படிங்கிற ஒரு இலக்கு எனக்கு பெரிய பிரமிப்பாக இருக்கு இப்போது. ஏன்னா இந்த டைட்டில் எழுதக்கூட ரொம்ப டயர்டாகிடுவாங்க எல்லோரும். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் இது. ஆனால் நான் எழுத வந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பத்திரிகைகள் இருந்தது. வேறு எந்த பொழுதுபோக்கு சாதனமும் கிடையாது. நோ டிவி, நோ செல்ஃபோன், ஒன்லி சினிமா இருந்தது அப்போது. அதுக்கு அடுத்தது பத்திரிகைகள் இருந்தது. அந்த பத்திரிகைகள் மத்தியில் வந்து மாத நாவல்கள் என்கிற ஒரு புது ஒரு வடிவம் வந்தது அந்த இது. அப்போது அவங்களுக்கு வீட்டில் இருக்க பெண்களுக்கும் சரி, இப்போ இருக்க சீரியல்கள் எல்லாம் அப்போ கிடையாது. அதனால் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொழுதுபோக்கு அது. அதே ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் சென்னையிலேருந்து கோவை போகிறவங்களுக்கு மற்ற ஊர்களுக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது மாத நாவல்கள். அப்போ வந்து அந்த அதை தவிர வேறு வழி கிடையாது. ஒரு 2 மணி நேரம் பயணம் பண்ணணும்னா பொழுதுபோக்கணும்னா புக்கு வாங்கி தான் தரணும். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் நான் எழுத வந்தேன். எழுத வந்தப்போ எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. முதல் நாவல் 1980 எழுதினேன். அதாவது வாடகைக்கு ஒரு உயிர் அப்படிங்கிற மாலைமதியில். அது வந்து சயின்ஸ் கலந்த ஒரு க்ரைம் த்ரில்லர். அது வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு சயின்ஸ் கலந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்து எல்லாருக்கும் ஒரு புதுசாக இருந்தது. அதனால் அந்த கதையை வந்து எல்லாருமே விரும்பினாங்க. பெரிய அளவில் பாராட்டு கிடைச்சது. அதனால் என்ன ஆச்சுன்னா, கல்கண்டு பத்திரிகைக்கு ஆசிரியராக இந்த தமிழ்வாணன் அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து அவரை யாரை எழுத வைக்கலாம் தொடர்கதை அப்படின்னு ஒரு ஆலோசனை நடந்தப்போ எஸ்ஏபி சார், குமுதம் பத்திரிகையின் ஆசிரியர் வந்து ராஜேஷ்குமார் தான் இதுக்கு பொருத்தமானவர்னு சொல்லி என்னை தமிழ்வாணன் இந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சார். நான் கல்கண்டில் எழுதின முதல் தொடர்கதை 7வது டெஸ்ட் டியூப். அதாவது வழக்கமான கிரைம் கதைகளிலிருந்து மாறுபட்ட ஒரு கிரைம் கதைகள். அதில் ஒரு சயின்ஸ் கலக்கணும். யாரும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட், டெய்ல் ட்விஸ்ட் அம்மாங்க. யாரும் எதிர்பார்க்காத, படித்த உடனே அட அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு நாம் வரணுங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வாசகனை வந்து பிரமிக்க வச்சா நம்ம வெற்றி அடைவோங்கிற ஒரு ஃபார்முலா எனக்கு கிடைச்சது. அதனால் நான் முதல் கதையும் அதே மாதிரி அமைஞ்சது, வாடகைக்கு ஒரு உயிர். 2வது கதையும் இதே மாதிரி அமைஞ்சது. இதனால் வந்து என்னுடைய கதை, இந்த 2 கதைகளையும் வந்த ஒரு அதிர்வலைகளில் மற்ற எல்லா மாத பார்த்து என்னை நோக்கி வந்தாங்க. நானும் வந்து அந்த நேரத்தில் நான் பார்த்துட்டு வந்த தொழிலை மறந்துட்டு நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாவல்